அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச பூந்தி லட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பூந்தி லட்டு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவுலாம் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்க்குறேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா கட்டிலாம் இல்லாமல் இந்த பதத்தில் ரெடி பண்ணி எடுத்து வச்சிங்க. மாவு வந்து இந்த பதத்தில் இருக்குன்னு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடு வந்தாலும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சூடு வந்துடுச்சு. இந்த மாதிரி புளி கரண்டி எல்லா வீட்லேயும் இருக்கும். மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரே இடத்துல இல்லாமல் சுற்றி விட்டு இந்த மாதிரி மாவை ஊற்றிங்க. நிறைய சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ இந்த மாதிரி கலந்துக்கலாம். பூந்தி வந்து ரொம்ப ஃப்ரை ஆகாமல் ஒரு நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடலாம். கார பூந்திக்கு தான் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து லட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் இதேமாரியே செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி நான் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பிறகு காய்ச்ச திராட்சையும் அதுலேயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். பேன் வச்சுட்டு சீனி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து 3 ஏலக்காய் தட்டி இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சி பாகுபதம் வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி பாதம் வரணும். இந்த பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி ஒரு கம்பி பாதம் வரணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பூந்தியை மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். லேசாக ஒரு அடி அடித்து இந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குன்னு 1-2 இந்த மாதிரி இருக்குன்னு. நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு சுகர் சிரப்பையும் இதை நல்லா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சுகர் சிரப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா இதோட சேர்த்து நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் ஆகிடுச்சி. இப்போ சுகர்லாம் இழுத்து இப்போ ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். நான் அந்த சைஸில் சின்னதாக தான் நான் லட்டு பிடிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் இதே மாதிரியே எல்லா லட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். லட்டு செஞ்சதோட உடனே நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆனதோட தான் சாப்பிடணும். அப்போ தான் நல்லா லட்டு நல்லா இறுவி அந்த சுகர் சிரப்போடு இறுவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லா லட்டும் இந்தமாரி ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குண்டு. சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இதே மாதிரி இதே பதத்தில் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக லட்டு வரும். இந்த லட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டுடுங்க. என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.